என்னோட பிசினஸ்க்கு யூஸ் பண்ற பிளாண்டி ரெசிபி தான் இன்னைக்கு காட்ட போறேன். இதே பெர்ஃபெக்ட்டான மெஷர்மென்ட்ல போடுங்க. கீழ கேப்ஷன்ல போடுறேன். வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு அப்புறமா ட்ரை பண்ணுங்க. என்னோட எல்லா ரெசிபியுமே போடுறேன். சேனல ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரௌனி வந்து டார்க் சாக்லேட்ல செய்வோம். இது வந்து ஒயிட் சாக்லேட்ல செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒயிட் சாக்லேட்டையும் பட்டரையுமே நல்லா மெல்ட் பண்ணி நல்லா ஆற வச்சு கட்டி இல்லாம கலக்கி வச்சுக்கணும். பேக்கிங் பண்ண போறீங்கனாவே அவன 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் ப்ரீ ஹீட் பண்ணணுமான்னு கேக்குறீங்க. கண்டிப்பா பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்துல 2 முட்டை, 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிட்டு முட்டையை நல்லா கலக்கிட்டு இது கூட பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது ரெண்டையுமே நல்லா சக்கரை வந்து கரையணும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா கலக்கிட்டுட்டு மெல்ட் பண்ண பட்டர் சாக்லேட்டை கலந்துட்டு ஒரு காட்டி எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட வந்து மாவு ஆட் பண்ணுறோம். மைதா மாவு ஆட் பண்ணுறேன். ஒரு பிஞ்சு பேக்கிங் பவுடரு, அதுக்கப்புறமா பால் பவுடர் அதை ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையுமே ஜலிச்சுட்டு நல்லா ஜென்டலாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ட்ரேயில் ஊற்றி வச்சிடணும். அவ்வளோதாங்க. இதோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். மேலே டாப்பிங்ஸ்லாம் சும்மா தான், டாப்பிங்ஸ் வைக்காமலே இந்த பிளாண்டிஸ் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் ஆர்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நிறையா பேர்த்துக்கு நான் கொஞ்சம் லேட்டாக தான் ரிப்ளை பண்ணுவேன். பட் நான் ரிப்ளை பண்ணிடுவேங்க. ஓடிஜி டீடைல்ஸ் கேட்டிருக்கிறீங்க. நான் யூஸ் பண்ணுறது ப்ரெஸ்டீஜ் 19 லிட்டர். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னா வேணும்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் இல்லை.